அப்படின்னா இட்ஸ் வாட்டர் வேப்பர் அண்ட் ஹீட். இதுதான். அப்ப இட்ஸ் என்னது? கம்ப்ளீட்லி கார்பன் ஃப்ரீ எமிஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப இட்ஸ் வெரி கிளீன் எனர்ஜி ஹைட்ரஜன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூவல் செல் டெக்னாலஜி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் ஃபியூவல் செல் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த FEM அப்படிங்கிற அந்த லேயர் யூஸ் பண்றாங்க, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபியூவல் செல் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைக் வென் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறமா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபியூவல் செல் டெக்னாலஜி. ஓகே, இப்போ எப்படின்னு இதுல எப்படி நடக்குது ஹைட்ரஜன்ல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேஸ் சேம்பர் இருக்கு, அதுல என்ன இருக்குது? ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. தென் யூ ஹேவ் ஆனோட், தென் யூ ஹேவ் கேத்தோட். ஓகேங்களா? ஆனோட் ஒரு சைடு இருக்கு, கேத்தோட் ஒரு சைடு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜனை ஆனோடு சைடு வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? தென் இந்த சைடு கேத்தோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா? கேத்தோட்ல என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? ஆனோட் இருக்கு. ஓகே, ஆனோட்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன். ஓகே ரைட். இப்ப இந்த நீங்க இந்த ஆனோடுக்குள்ள பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இட் வில் பாஸ் த்ரூ. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு செல்லுலயே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இந்த இடத்துல H2 அப்படிங்கிறது இருக்கு. ரைட்? ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 proton and 1 electron. ஓகேங்களா? now you are removing the electron. அப்ப இது என்ன ஆகும்? it becomes H plus. ஓகேங்களா? ரைட்? you removed 1 electron. ஓகேங்களா? it becomes an anion. ஓகேங்களா? you removed an electron. ஓகேங்களா? ரைட். சோ இப்போ நீங்க எலக்ட்ரானை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன ஆயிருது? H plus ஆயிடுச்சு. இப்போ இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புரோட்டான் மட்டும்தான் இருக்கு. அதான் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். ஓகேங்களா? ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு ஹைட்ரஜன், இவ்வளோ சாரி, ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு புரோட்டான் தான் ஹைட்ரஜன்ல இருக்கு. நம்ம என்ன ரிமூவ் பண்ணிட்டோம்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன இருக்கும்? புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம H plus அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ H plus இருக்கு, அது இல்லாம ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான் வில் பாஸ் த்ரூ எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். ஓகே, இந்த புரோட்டான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பாஸ் த்ரூ திஸ் மெம்பரேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அலோ ஒன்லி புரோட்டான் டு பாஸ் த்ரூ இட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? எலக்ட்ரானால பாஸ் ஆக முடியாது. அப்ப வேற எங்கேயா போகணும் இல்லையா? அப்ப போறதுக்கான அந்த பாத்வேல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? ரைட். இப்ப வெளியில வந்துட்டு எலக்ட்ரான் போயிடுச்சு, புரோட்டான் வந்துட்டு இந்த ஃபியூவல் செல் மெம்பரேனை பாஸ் த்ரூ பண்ணி அதர் சைடு வருது. ஓகேங்களா? வந்து இந்த சைடு கேத்தோட் இருக்கு. கேத்தோட்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஆக்சிஜன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும். இப்படி இருக்கு. ஓகேங்களா? இருக்கட்டும், அடுத்து என்னன்னு சொல்றேன். ஓகே, சோ இப்போ இது வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வாட்டரா மாறணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவை. ஓகேங்களா? இப்போ என்னவா இருக்கு? அது வெறும் புரோட்டானா தான் இருக்கு. எலக்ட்ரான் இருந்தா தான் அது ஹைட்ரஜனா மாறும். அப்படின்னா தான் அதனால கம்பைன் பண்ணி வாட்டர் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல H plus இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது வெளியில ஃப்ளோ ஆகுதுல, இந்த எலக்ட்ரானை இட் வில் பி கனெக்டட் டு சம்திங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஒரு மோட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு லைக் பேட்டரிஸா இருக்கலாம். ஓகே, எது கூடயாவது வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுரும். இது எப்படி நான் இன்னும் டீடைல்டாவே சொல்றேன். எப்படி வந்துட்டு இந்த இதுல இருந்து எலக்ட்ரான் தனியா போனா அது எப்படி ட்ரெயின் வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ரைட், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்திட்டு அகைன் இட் வில் கம் பேக். ஓகேவா? ரைட். இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. ஆனோட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே போயிட்டு சர்க்கியூட்டுக்கு போயிட்டு திரும்பவும் என்ன ஆகுது? இட்ஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட். திரும்பவும் எங்க வருது? கேத்தோடுக்கு வந்துரும். ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலா இது இப்படி போக வேண்டியது நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஸ்ப்ளிட் பண்றோம். நடுவுல ஒரு லேயரை வச்சதுனால இட் கான்ட் கோ லைக் திஸ். ஸோ இப்படி சுத்தி வருது. ஓகேங்களா? கேத்தோடு கூட போய் சேர்ந்துரும். ஓகே, இப்ப கேத்தோட்ல சேர்றப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? H plus இருக்கு, அது கூட வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கப்புறமா ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சேர்ந்து H2O வாட்டர் வந்துட்டு கிரியேட் ஆயிருது. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி வெளியில மூவ் ஆயிட்டு வந்துச்சு, திரும்பவும் அந்த கேத்தோடுக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்ப எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றது எது? அப்புறம் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது? ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ எலக்ட்ரான்ஸ் டோன்ட் கேரி எலக்ட்ரிசிட்டி பட் த எனர்ஜி தே ஹேவ், அதுதான் என்னது நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா
இப்ப நம்ம இது வந்துட்டு சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கிற டயகிராம். ஓகேங்களா? இதான் ஃபியூயல் செல் இப்படிதான் ஒர்க் ஆகும். உங்களோட ஃபோன்ல இருந்து எல்லாமே இதேதான். ஓகேங்களா? ஃபியூயல் செல் டெக்னாலஜி. பேட்டரி, லித்தியம் சார்ஜ்டு, கார் பேட்டரிஸ் இதெல்லாம் அதெல்லாம். ஓகேங்களா? இப்ப அதுல சொல்யூஷன்ஸ் நம்ம வேற வேற யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க இருந்து மூவ் ஆகி என்ன பண்றோம் அப்படின்னா, மோட்டார ரன் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ரைட்? பிசிக்ஸ் ஓரியன்டடா சொல்லப் போறேன். இப்ப என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வர்றப்ப, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்றப்ப இட் கிரியேட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? இல்ல எலக்ட்ரிசிட்டி நம்ம சொல்றோம் அத. இது எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும். நம்ம நேத்தே சொன்னோமா? எலக்ட்ரிக் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அப்ப அதாவது எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன கிரியேட் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ரைட்? யூ ஆர் மேக்கிங் இட் ரன் த்ரூ அ காயில். இப்ப இதுல வந்துட்டு எப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப இது வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த சைடு என்ன பண்ணிருப்போம்? இதே மாதிரி இன்னொரு ஒரு மேக்னெட் வந்துட்டு வச்சிருப்போம். பெர்மனன்ட் மேக்னெட்டா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னொரு ஒரு மேக்னெட் இருக்கு. பெரிய மேக்னெட் இருக்கு. இப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு 2 மேக்னெட்ஸ் இருக்கா? திஸ் மேக்னெட் will also have its own magnetic field. ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இதுல வேற எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகுமா? இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு வேற இருக்கு. ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்குது. ஓகே. இப்ப இதனால இதுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ரோட்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதாவது மோட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ரைட்? அது சுத்துனா மோட்டார் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப இது 2ம் கிரியேட் பண்ற அந்த ஃப்ளக்சுவேஷனால என்ன ஆகும்? அந்த நடுவுல இருக்கிறது அப்படியே இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட்? சோ அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு மோட்டார் வந்துட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிங் த்ரூ. இது என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? சோ தட்ஸ் ஹவ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? ரைட். இப்ப மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஜின் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மூலமா நம்ம வந்துட்டு ட்ரெயினை ரன் பண்றோம். ஓகேவா? இப்ப இதுல நம்மளுக்கு இஃப் வி ஹேவ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இது ஸ்ட்ரைட்டா எங்க போகுது? மோட்டார் போகுது. இந்த மோட்டர் போகிறது இல்லாம சம் எலக்ட்ரான்ஸ் வி வில் டைவர்ட் இட் டு பேட்டரி. ஓகேங்களா? லித்தியம் அயான் பேட்டரி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டரிக்கு அனுப்பிச்சு அந்த பேட்டரிஸ் யூஸ்வலா என்ன பண்ணும்? இப்ப நம்ம போன்ல பேட்டரிஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது? கரண்ட் எடுக்கிறீங்க, ரைட்டா? சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போட்டு இந்த பேட்டரி என்ன பண்ணுது? எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணி வச்சுக்குது. ஸோ இட் இஸ் ஸ்டோரிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்ப இது என்ன பண்ணுது? அதே மாதிரியே இது ஒரு பேட்டரிக்கு அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அங்க ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? வென் யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா பவர் அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம அந்த எலக்ட்ரான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி திரும்பவும் இந்த மோட்டரை வந்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு ரன் பண்ண வச்சுக்கலாம். நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட் ஆச்சுன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். மோட்டார் இன்னும் ஃபாஸ்டா வந்துட்டு சுத்த ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க ஜாஸ்தி ஸ்பீடு வேணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகணும். அப்ப பேட்டரியில இருந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை யூ வில் யூட்டிலைஸ். ஓகேவா? இல்ல போதுமான ஸ்பீடு தான், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த பேட்டரிஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப திரும்பவும் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எலக்ட்ரான்ஸ் எங்க வரும்? திரும்பவும் கேத்தோடுக்கு வந்துட்டு வந்துருது. அப்ப கேத்தோடுல வந்துட்டு கேத்தோடு இருக்கு. கேத்தோடுல எலக்ட்ரான் ரீச் ஆகுது. ஆல்ரெடி வி ஹேவ் ஆக்ஸிஜன் அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஹைட்ரஜன். வந்துட்டு பாஸ் த்ரூ ஆகி வந்துருச்சு. நவ் இட் வில் கிரியேட் வாட்டர். புரிஞ்சுச்சா ப்ராசஸ்? இதுதான். ஓகேங்களா? சோ ஆக மொத்தத்துல இப்படி சுத்தி திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள வந்துருச்சு எலக்ட்ரான்ஸ். ரவுண்ட் அடிச்சு இந்த ஆக்சுவலா ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். இவ்வளவுதான். அது நீங்க என்ன ப்ராசஸ் வேணும் மூலனாலும் நம்ம ஃப்ளோ பண்ண வச்சுக்கலாம். ஒரு சோலார் பவர் இப்போ ஒரு ட்ரெயின் ஃபுல்லா சோலார் பேனல்ஸா வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி சன்லைட் படும். அது தனி டெக்னாலஜி. ஓகேங்களா? அந்த இடத்துல இப்படி படுறப்ப போட்டான்ஸ் படுறப்ப எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் திரும்பவும் எங்கிட்டாவது ஓடிட்டு இருக்கும். அது ஓடுறப்ப எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். இதே மெத்தடாலஜி தான். ஓகேங்களா? ஆக மொத்தத்தை நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகணும். அதை மூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி இந்த இடத்துல ஃபியூவல் செல். அந்த ஃபியூவல் செல்ல ஒரு ஃபியூவலா நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஹைட்ரஜனை யூஸ் பண்றோம். அதனால இது கிரீனா இருக்கு. நம்மளுக்கு வந்து லைக் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? ஒன்லி வாட்டர் அபார்ட் ஃப்ரம் த ஹீட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு யூட்டிலைசபிளா இருக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கிரீன் எனர்ஜி. ஸோ அதனால நம்ம ஹைட்ரஜனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். ரைட்டா? ஓகே. தட்ஸ் இட். இங்க எலக்ட்ரான் இருக்கு. டயகிராம்ல வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் எங்க போகுது? மோட்டாருக்கோ அப்படி இல்ல பேட்டரிக்கோ வந்துட்டு போயிட்டு திரும்பவும் யூ டர்ன் போட்டு நம்மளுக்கு கேத்தோடுக்கு வந்துருது.
ரைட்டா? இப்ப பாருங்க. You will understand this now. So the train uses proton exchange membrane. ஓகேங்களா? Fuel cell technology which converts chemical energy of hydrogen into electricity through an electrochemical reaction. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்னது ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஹைட்ரஜன் தனியா போயிருது, எலக்ட்ரான் தனியா போயிருது. இது என்னன்னு சொல்றோம்? கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே? கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு, தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போய் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே? நெக்ஸ்ட் ஈச் டிரைவிங் கார் பவர் கார் கண்டைன்ஸ் ஒரு ஃபியூவல் செல்ஸ் இருக்கும் அதுல. அது போக நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் பேட்டரிஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ லித்தியம் அயன் பேட்டரிஸ் இருக்குது. அது போக ஸ்டோரேஜ் சிலிண்டர்ஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு மேல வந்துட்டு சிலிண்டர் வச்சிருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் சிலிண்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ட்ரெயின்ல இருக்கு. தென் பேட்டரிஸ் ஸ்டோர் சர்ப்ளஸ் எனர்ஜி. சர்ப்ளஸ் எனர்ஜின்னு இந்த இடத்துல எதை சொல்றோம்? எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ சர்ப்ளஸ் எனர்ஜி அண்ட் ப்ரொவைட் அடிஷனல் பவர் டியூரிங் acceleration when you are increasing the speed. ஓகேங்களா? ரைட். மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பாத்தீங்கன்னா 110 km/h. ஸோ நம்மளுக்கு இதுல தேவைப்படுற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஜிந்த். ஓகேங்களா? ஸோ ஜிந்த்ன்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரூட் என்னது? ஜிந்த் டு சோனிபட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்தே we are getting hydrogen. ஓகே? ஸோ த்ரூ எலக்ட்ரோலைசிஸ் நம்ம சொன்ன அதே ப்ராசஸ் தான். ஹைட்ரஜன் கிடைக்கணும்னா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணணும். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். Okay, then after that hydrogen is compressed, then we are using it in the train. Okay, then you have other safety measures, and it is approved by safety organizations, even from Germany. அது ஏன் Germany அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Germany is the first country to operate commercial hydrogen trains. ஓகேங்களா? ரைட். ஸோ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா Germany is best at it. Germany is best in automobiles always. ஓகேங்களா? ரைட். அது இல்லாம அதர் கண்ட்ரிஸ் பிரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அவங்களும் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வாட் லிமிடெட் டிப்ளாய்மெண்ட் மீன்ஸ் ரொம்ப ரேரா 1-2 ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம we have started only one train. ஓகேங்களா? ஸோ இமேஜின் மெட்ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆல் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வேர் ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ். அப்போ யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் லார்ஜ். ஓகே, ஸோ லிமிடெட் டிப்ளாய்மெண்ட். ஓகே, தென் இந்தியா ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் மீன்ஸ் எஸ் lot of compartments. ஓகேங்களா? largest train. okay, it can accommodate lot of people compared to all the other trains. இப்போ அந்த விஷயத்துல it is better one. நம்ம கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, தென் பர்டிகுலரா இந்த ட்ரெயின் ஓகே ஏற்கனவே நம்ம கிட்ட ட்ரெயின் தான் இருக்குதுல்ல, ரைட்டா? எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ட்ரெயின் இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம வந்துட்டு தனியா இந்த ட்ரெயினை உற்பத்தி பண்ணணும்? இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலர்லி இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிளேசஸ் வேர் யூ கான்ட் லே எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். ஓகேங்களா? ரைட். நீங்க கோல் பவர்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும், ஃபாசில் ஃபியூல் எமிஷன்ஸ், கார்பன் எமிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி. அப்ப வேற தான் ஆல்டர்னேட்டிவா அடுத்து நம்ம ப்ரொமோட் பண்றது தான் எது? நம்மளோட எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வி மஸ்ட் ஹேவ் எலக்ட்ரிக் கேபிள்ஸ். அப்ப ஹில்லி ஏரியாஸ், பர்டிகுலரா ஹில்லி ஏரியாஸ், ரொம்ப ரிமோட் ஏரியாஸ், இந்த ஏரியாஸ்லாம் நம்மளால போயிட்டு ட்ரெயின் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு காஜு போடுறதே பெரிய விஷயம் இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு நம்ம கேபிள்லாம் வச்சுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? பிகாஸ் அந்த ரூட்ஸ்ல வந்துட்டு நார்மல் ரோடு போறது கஷ்டமா இருக்கும், ஒரு டிரான்ஸ்போர்ட் போறதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப பர்டிகுலர்லி ஹிமாலயன் ஏரியாஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் வந்துட்டு போறது கஷ்டம் இல்லையா? ரைட். அண்ட் இட் வில் பி வெரி காஸ்ட்லி. போடலாம், போட்டோம்னா என்னது ரொம்ப ஜாஸ்தியா செலவாகும். அந்த மாதிரியான இருக்கிற இடத்துக்குலாம் இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்டு பவர்டு ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து நம்ம அனுப்பலாம் அப்படிங்கறதான் ஐடியா. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தேவை கிடையாது, ரோடு மட்டும் போட்டீங்கன்னா ஐ மீன் ரயில்வே ட்ராக் மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ட்ரெயின் போயிட்டு வந்துக்கிறோம். உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்ல, கேபிள்ஸ் போட தேவையில்ல, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல பொல்யூஷனும் கிடையாது, இக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி அவர் ஹில் ஏரியாஸ் ஆர் எக்கோ ஃப்ரெஜைல். ஓகேங்களா? மீன்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலுமே வந்துட்டு பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லியாவும் இது இருக்கு, சாரி என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஹைட்ரஜன் ட்ரெயின் இஸ் வெரி சூட்டபிள். ஓகே, ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் இஸ் காஸ்ட்லி ஆர் டிஃபிகல்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது என்னது இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஜீரோ டெயில் பைப் கார்பன் எமிஷன் மீன்ஸ் கடைசியா எக்ஸாஸ்ட் பைப் லைன்ல இருந்து வெளியில வருது இல்லையா, அதுதான் டெயில் பைப் அப்படின்னு சொல்றோம். ஜீரோ டெயில் பைப் அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் பைப் லைன்ல இருந்து வி டோன்ட் ஹேவ் எனி ஹார்ம்ஃபுல் எமிஷன்ஸ். அதுதான் அந்த இடத்துல
ஜீரோ tailpipe கார்பன் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நோ harmful emissions. Okay. Okay. இதுல கால்கா ஷிம்லா ரயில்வே அப்படின்னு இருக்கும். மீன்ஸ் யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு என்ன சொல்றோம், யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு மவுண்டெய்னஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த மவுண்டெய்னஸ் ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் 3 யுனெஸ்கோ சைட்ஸ். ஓகேங்களா, எதுல மவுண்டைன் ஹில் லைக் ஹில் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டேவும் 3 ரயில்வேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் யுனெஸ்கோ. ஓகேங்களா, ரைட். ஸோ ஒன்னு நம்மளுக்குலாம் தெரிஞ்சது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ட்ரெயின்? ரைட்டா, நீல்கிரியில இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் ரயில்வே சிஸ்டம், ரயில்வே. ஓகேங்களா, ரைட். ஸோ நீல்கிரிஸ் ரயில்வே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் 2. ஓகேங்களா, அந்த 2ல வந்துட்டு ஒன் இஸ் திஸ் ஷிம்லா ரயில்வே. ஓகேங்களா, ஸோ இந்த கால்கா ஷிம்லா ரயில்வே வந்துட்டு ஒன்னு. தென் தேர்ட் ஒன் இஸ் டார்ஜிலிங் ரயில்வேஸ். ஓகே, மூணுமே எது கீழே வருது? இந்த மவுண்டெய்னஸ் ரயில்வே யுனெஸ்கோ சைட்ஸ் கீழே வருது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்டில் தேர் யூசிங் போல் ஒன்லி. ஓகேங்களா, அங்க எலக்ட்ரிக் கேபிள்ஸ்லாம் கிடையாது, போல் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. தட் ஓல்டு பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்டு ரயில்வேஸ். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் யூனிக்லியா ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ அதனால இட் இஸ் அ டூரிஸ்ட் பிளேஸா நம்மளுக்கு இருக்கு. அந்த ட்ரெயின்ல போறது என்னது? டூரிசம். ஓகேங்களா, ரைட், ரயில்வே டூரிசம். ஸோ அது போக இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் என்ன பண்ணலாம், இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ். ஸோ நேம் இட் செல்ஃப் யூ கெட் டு நோ இட்ஸ் அ இண்டெக்ஸ். ஓகேங்களா, மீன்ஸ் இண்டெக்ஸ்னால என்னது? இட்ஸ் ரேங்கிங் அப்படின்னு ஞாபகம். இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹூ இஸ் ரிலீசிங் த ரிப்போர்ட், அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இண்டெக்ஸ் எந்த டைப் ஆஃப் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் அப்படின்னா யாரு அதை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அதாவது சர்வே எடுக்கிறது, கண்டக்ட் பண்றது எல்லாமே. ஸோ ஹூ இஸ் கண்டக்டிங் தட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா, எல்லா இண்டிகேட்டர்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 இண்டிகேட்டர்ஸ். வாட் ஆர் த ரிலேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ்? அந்த இண்டெக்ஸ்ல மேக்சிமம் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 கண்ட்ரீஸ் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா ஸ்டேட் வைஸ். ஓகேங்களா, ஸ்டார்ட் எப்பயுமே அவங்களுக்கு டாப் 3 பாட்டம் 3 பார்த்து வச்சுக்கணும். அட்லீஸ்ட் டாப்பும் பாட்டமும் ஒன்னொன்னாவது நம்மளுக்கு அதுல தெரிஞ்சுட்டா பெட்டர். ஓகேங்களா, ரைட். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? நித்தி ஆயோக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 17 மேஜர் ஸ்டேட்ஸ் கேட்டகரி, அதுல வந்துட்டு குஜராத் ரேங்க்டு ஃபர்ஸ்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? நீங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்றது, ஐ மீன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூ வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, அப்ப உங்களோட ஸ்டேட் வந்துட்டு அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா தான் பீப்புள் வில் கம் அண்ட் இன்வெஸ்ட், ரைட். ஸோ அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்துலயும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்துட்டு இண்டிகேட்டர் செட் பண்ணி ரேங்கிங் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது இருக்கு? குஜராத். தென் தேர்ட் யார் இருக்கா? தமிழ்நாடு. ஓகேங்களா, ரைட். ஸோ செகண்ட் ஒன் இஸ் மகாராஷ்டிரா, தென் தேர்ட் ஒன் இஸ் தமிழ்நாடு. ஓகே, ரைட். தென் பாட்டம் 3 ஸ்டேட்ஸ் யார் இருக்கான்னு பாருங்க. லைக் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார். பீகார் இஸ் த லாஸ்ட். ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாதிரி ஏன் இண்டெக்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகுது, இப்போ தமிழ்நாடு வந்துட்டு பார்த்துட்டு ஓ நம்ம தேர்ட்ல இருக்கோம், நோ 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 வி ஹேவ் டு பி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பாலிசி மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க, ரைட்டா. ஸோ இந்த காம்படிஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்றாங்க, ஹெல்தி காம்படிஷன். ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, யூ ஆர் இன்வால்விங் ஸ்டேட்ஸ் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். ஓகேங்களா, ரைட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் அவங்களுக்குள்ள ஒற்றுமையா போறதுக்கு, ஓகேங்களா, ரைட், அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேங்கிங்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறோம். Then apart from the transparency, we will get to know about our state. இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா we have assessment frameworkல 8 pillars. You have 84 indicators. அந்த இண்டிகேட்டர்ஸ்ல you have 8 pillars. ஓகேங்களா, எல்லா இண்டிகேட்டர்ஸ்லாம் படிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த பில்லர்ஸ் பேர் மட்டும் பாத்துக்கலாம். ஓகே, ரைட். தென் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், நம்ம வந்துட்டு இந்த டிஸ்டிங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரி 50 இண்டெக்ஸ்ல 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க, அதாவது இண்டிகேட்டர்ஸ் 84 இல்லையா, ஸோ 50க்கு மேல நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னது, டாப் பெர்ஃபார்மர்ஸ். தென் 45 to 50 அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். தென் எமர்ஜிங் பெர்ஃபார்மர்ஸ், அஸ்பைரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டகரி வந்து பிரிஞ்சுட்டே போகுது. ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா நாட் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஒன் கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் கோவா, தென் யூ ஹேவ் சண்டிகர், ஓகேங்களா, புதுச்சேரி, அண்ட் தென் யூ ஹேவ் மகாராஷ்டிரா. ஸோ எப்படி மகாராஷ்டிரா, குஜராத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸோட நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம், மேஜர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறோம். தென் அது போக ஹில்லி ரீஜன்ஸ், ஓகேங்களா, ஹில்லி, நார்த் ஈஸ்ட் இந்த ஏரியாஸுக்கெல்லாம் ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபைனலி யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டி ஸ்டேட்ஸ், ஹில்லி அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்,
தென் லாஜிஸ்டிக்ஸ். இப்படி சொல்லிட்டு we are dividing 3 categories. ஓகே. மீதி 2 கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னராகவும் இல்ல எமர்ஜிங்காகவும் தான் இருக்காங்களே தவிர நோ ஒன் இஸ் டாப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? அதனால அதை நம்ம ஆட் பண்ணல இதுல. ஓகே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ்னா என்ன? சொன்ன பாயிண்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அது இல்லாம ஸோ அகைன் ஸோ இட் இஸ் டன் பை நித்தி ஆயோக். ஓகே. டு எபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அட்ராக்ட், ஃபெசிலிட்டேட், ரீடைன் இன்வெஸ்ட்மெண்ட். அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்ததை தக்க வச்சுக்கிறாங்களா அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு தேர் ரீடைனிங் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. தென் ஃபெசிலிட்டேட். ஹூ ஃபெசிலிட்டேட்? கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட். அப்ப கவர்மெண்டோட பாலிசிஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த இண்டிகேட்டர்ஸ். ஓகே. தென் ஹவு மெனி இண்டிகேட்டர்ஸ்? 84 இண்டிகேட்டர்ஸ். பில்லர்ஸ் எத்தனை? 8 பில்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் இன்க்ளூட் 17 மேஜர் ஸ்டேட்ஸ். அகைன் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்துட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் பண்றீங்க. ஈஸ்னா என்னது? ஈஸி. ஓகேங்களா? ரைட். ஸோ ஈஸியா வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஈஸியா உங்களால ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுது, தட் இஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம டோட்டலா இருக்கக்கூடிய கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பாலிசி எப்படி கொடுக்குறாங்கன்றதுல இருந்து ஆரம்பிச்சு அப்ரூவல், டாக்குமெண்டேஷன், தென் ஃபைனலி யுவர் இம்ப்ளிமெண்டேஷன், ஈவன் இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரீவன்ஸ் ரெட்ரஸல், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே வில் கம் அண்டர் திஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகே. ஸோ அதனால டோட்டல் எக்கோ சிஸ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் எக்கோ சிஸ்டம் மொத்தத்தையும் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்றோம் இதுல. ஓகே. பேராமீட்டர்ஸ்ல 8 பேராமீட்டர்ஸ் என்னன்னு பாருங்க. பாலிசி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே. கவர்மெண்ட் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. தென் பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன். போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லுவோம். யூ நீட் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்ரூவ்டு. ஓகேங்களா? இந்த ஆஃபீஸ் போ, அந்த ஆஃபீஸ் போ, அப்புறம் அங்க போனா இந்த ஆஃபீஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு குறைக்கிறது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய சைன் வாங்குறோம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை கம்மி பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? இந்த ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரெடியூஸ் தட். ஓகே. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். போனவங்க ஒரு இடத்துல டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா, முடிஞ்சு போச்சு, ப்ராஜெக்ட் போய் ஸ்டார்ட் பண்றோம், அப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். தென் குவிக் அப்ரூவல். ஓகேங்களா? அது டார்கெட்டட் ரெகுலேட்டட் அப்ரூவல் டைம்ஸ் வந்துட்டு இருக்கும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? பார்க்ஸ் வந்துட்டு நம்ம இந்த செஸ் ஜோன் பார்த்தோம் இல்லையா? கிஃப்ட் சிட்டி குஜராத்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? தென் செஸ்ன்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இந்த ஜோன்ஸ்க்குலாம் என்னது? மத்த இடத்துல இருக்கிறத விட இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது லைக் ஸ்பெசிபிக்ஸ் ஏதாவது இருக்கும், இன்சென்டிவ்ஸ் இருக்கும், இல்ல உங்களுக்கு டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும், லேண்ட் ரேட் கம்மியா இருக்கும், ஏதாவது சம் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கிரியேட் பண்ணி தரது. லாஜிஸ்டிக் சப்போர்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? லாஜிஸ்டிக்ஸ். ரைட். எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லாமே, அதாவது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி அது போய் கன்சம்ஷன் ஸ்டேட்டுக்கு போகுது, அதுக்கு தேவையான எல்லாமே எதுல தான் வரும்? லாஜிஸ்டிக்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் நம்ம சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட், ரியல் டைம் டேட்டா, வெதர் டேட்டா எல்லாமே எதுல தான் வரும்? லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் தான். ஓகேவா? தென் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட். பிஸ்கல் அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்ன அப்படின்னா கவர்மெண்டோடது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். மானிட்டரி அப்படின்னு வச்சுன்னா அது வந்து பேங்க் ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிஸ்கல் அப்படின்னு கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேட்டோட பிஸ்கல் ஹெல்த் எப்படி இருக்கு, அது போக எப்படி கவர்மெண்ட் வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் தராங்க, மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கா, அதையும் பார்க்கணும். தென் லேண்ட் இப்போ அதையும் சொல்லிட்டோம். ஸோ வி ஷுட் மேக் ஷுர் லேண்ட் அக்யூசிஷன் ப்ராஜெக்ட் ஷுட் பி குவிக்கர். பட் அதுதான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. லேண்ட் அக்யூசிஷன் என்னது? ஒரு இடத்துல போயிட்டு அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு ரோடே போடுறாங்களே வச்சுப்போமே, இப்போ எதுல வருது? லாஜிஸ்டிக்ஸ்ல வருது. ஓகேங்களா? ஸோ ரோட அக்கையர் பண்றாங்க கவர்மெண்ட்ன்ற அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்லோவா இருக்கக்கூடாது. ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஸ்லோவா இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு லேண்ட் வாங்கினோமா டக்கு டக்குன்னு முடிச்சோமான்னு இருக்கணும். மேக்ஸிமம் டிலேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா லேண்ட் அக்யூசிஷன் தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் நாட் ஃப்ரம் 1 or 2 பீப்புள் இல்லையா? லைக் நிறைய பேர் இருப்பாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து லேண்ட் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்தணும், அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும். ரைட். ஸோ இட் வில் டேக் அ பிட் ஆஃப் டைம். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு குவிக்கா முடியுதோ அந்த அளவுக்கு குவிக்கா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். தென் லேபர் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். ஸோ உங்களுடைய ஹியூமன் ரிசோர்சஸ் வந்துட்டு வெரி ஸ்கில்டா இல்லையா அதெல்லாம் பொறுத்து. ஓகே. தென் ரெகுலேட்டரி எஃபிஷியன்சி. ஸோ டைம் பவுண்ட் சீக்கிரமா வந்துட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றாங்களா, டிலே பண்றாங்களா அது. ஓகே. தென் ஆஃப்டர்மெத். ஸோ ஆஃப்டர்மெத் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா உங்களால ஈஸியா அவங்கள போய் அப்ரோச் பண்ண முடியாது, அவங்க குறைகளை தீர்த்து வைக்கிறாங்களா. ஸோ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறது.
இப்போ கேட்டகரிஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏன் குஜராத் வந்துட்டு ரேங்க்டு ஃபர்ஸ்ட்? ஸோ அது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா, யூ கேன் டேக் பாயிண்ட்ஸ் அண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ். அதுக்காக ஓகே. ஸோ குஜராத் ஏன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஸ்டேபிள் பாலிசி என்விரான்மென்ட். கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட ஓகேங்களா, இல்ல கான்ஸ்டன்ட்டா ஒரே கவர்மெண்ட்டே இருந்தாலும், இல்ல சிஎம் மாறிட்டே இருந்தாலும், பாலிசி எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ தட் ஒன். தென் இன்வெஸ்டர் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். அது எப்படி இன்வெஸ்டர் சென்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 1978 சம்திங் 70ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்டென்ஷன் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டெவலப்பிங் அன் ஏஜென்சி. ஓகேங்களா, இந்த ஏஜென்சி என்னன்னா, இப்போ உங்களுக்கு என்ன குவைரி இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டா அவங்கள போயிட்டு கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ டக்குனு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க என்னென்ன மாதிரி பண்ணலாம், இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இந்த ஏரியாஸ்ல வந்துட்டு அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கிவ் யூ கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஒரே இடத்துல நம்மளுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் என்னது இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்டென்ஷன் பியூரோ. குஜராத்ல மட்டும்தான் அது இருக்கு. த ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்டு திஸ். ஓகேங்களா. ஸோ எண்ட் டு எண்ட் இன்வெஸ்டர் சப்போர்ட் த்ரூ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம், எவ்ரிதிங் அண்டர் ஒன் அம்பர்லா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தென் டைம் பவுண்ட் அப்ரூவல், அது ஓகே. தென் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ரா, தென் லாஜிஸ்டிக்ஸ், எதெல்லாம் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா அது எல்லாமே ஆப்வியஸா எப்படி இருக்கும், பெட்டரா தான் இருக்கும். ஓகேங்களா. தென் எஃபெக்டிவ் லேபர் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாடு ஏன் தேர்ட் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா பாலிசிஸ் வந்துட்டு பெட்டர் பாலிசி, தென் மேனுஃபேக்சரிங் பேஸ் இங்க ஜாஸ்தி. ஓகேங்களா. அது ஒண்ணு. தென் யூ ஹேவ் ஸ்கில்டு லேபர்ஸ். ஓகே. ஸோ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தமிழ்நாடு வந்துட்டு தேர்ட் ரேங்க். ஓகே. It promotes healthy competition, then cooperative, competitive federalism. Yeah. Then investor confidence வந்துட்டு ஜாஸ்தி படுத்தும். நீங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் வெளியிடுறப்ப என்ன ஆகும், ஓ இப்ப நல்ல வேளை நம்ம இந்த ஸ்டேட்ல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம், அப்படி இல்ல வேற ஸ்டேட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே. அதுக்காக பண்றது. தென் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜனல் டிஸ்பாரிட்டி. ஸோ யூ ஹேவ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பாத்துக்கிறப்ப இட்ஸ் பெட்டர் இன் ரேங்கிங். பட் அதுவே சவுத் போங்க, சவுத் தமிழ்நாடு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெருசா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் நார்த் ஆஃப் தமிழ்நாடு. ரைட்டா. சென்னை, வேலூர், இந்த ஏரியா, சேலம், இந்த ஏரியாஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர். இதுவே நீங்க சவுத்தா போயிட்டீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு போயிட்டீங்கன்னா அங்க அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஃபார் அப்படின்னா என்னது, ஈக்குவல். ஓகேங்களா. டிஸ்பாரிட்டினா நாட் ஈக்குவல், அன்ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்தே மாதரம் பில். ஓகே. வந்தே மாதரம் பில் 55 55. ஓகே. ஓகே. ஸோ வந்தே மாதரம் பில்லு. ஓகே. ஸோ எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சி வி ஆல்ரெடி ஹேவ் லைக் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணா என்ன பண்ணணும் நம்ம எல்லாருமே, எந்திச்சு நிக்கணும். ஓகேங்களா. ரைட்டு. ஸோ அந்த அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ரைட்டா. ஓகே. ஸோ அதே மாதிரியேவும் வந்தே மாதரம் பாடினாலும் இனிமே எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகேவா. ரைட். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆந்தம் அது. ஓகேங்களா. ஜனகணமனங்கிறது நேஷனல் ஆந்தம், வந்தே மாதரம்ங்கிறது நேஷனல் சாங். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இட் இஸ் அவர் டியூட்டி டு டூ தட். ஓகேங்களா. ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்மளுக்கு. ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கான்ஸ்டியூஷன்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. வந்தே மாதரம்னு மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. இந்த மாதிரியான ரிலேட்டட் திங்ஸ் டு நேஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட், இட் இஸ் யுவர் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லு. ஓகேவா. என்ன பில்லு, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் பில். ஓகேங்களா. நேஷனல் ஆனர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, இப்போ நம்ம சொன்ன இந்த நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், நவ் தே வாண்டட் டு இன்க்ளூட் நேஷனல் சாங் இன் டு இட். ஓகேங்களா. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லா. ஓகேங்களா. வந்தே மாதரம்னா என்னது, ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு இப்படிலாம் தோணலாம், முன்னாடிலாம் என்னது ஃப்ரீடம் ஃபைட்டிங், இந்த மூவிஸ் பார்த்து என்ன சொல்லி எல்லாரும் என்ன கத்துவாங்க, வந்தே மாதரம் வந்தே மாதரம் தானே கத்துவாங்க. ரைட். ஸோ வந்தே மாதரம் மீன்ஸ் ஐ பவ் டு தி மதர். ஓகேங்களா. ஐ பவ் யூ மதர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதை கம்போஸ் பண்ணவர் யாரு அப்படின்னா, பகிம் சந்திர சட்டோபாத்யாய். ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு அவருடைய நாவல் வந்துட்டு அனந்தமத். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல, ஓகேங்களா, நம்மளோட அப்ரைசிங்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தா சன்னியாசி ரிபல்யன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ அந்த ரிபல்யனை வந்துட்டு குறிப்பிட்டு நோட் பண்ணியிருந்த எதுல அப்படின்னா, இந்த ஆனந்தமத் அப்படிங்கிற அந்த புக்ல தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ இயர்லி பீரியட்ஸ், அதாவது
நார்மல் பீப்புள் வந்துட்டு போய் ட்ரைபல் அப்ரைசிங் இல்ல பெசன்ஸ் அப்ரைசிங் இதெல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சன்னியாசிஸ் ஓகேங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்போஸ் பண்றாங்க பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது அது எக்ஸாக்டா இல்ல அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ல ஒரு கதை எழுதியிருப்பார் ஓகேங்களா ரைட். அதை வச்சு நடந்தும் இருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி இவர் ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த கதையை எல்லாரும் படிச்சு தே வில் பிகம் ஃபியூரியஸ் ஓகேங்களா. அப்ப இதே மாதிரி நம்மளும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது எல்லாருக்கும். ஓகே அது வந்துட்டு இன்சைட்டட் தட் ஃபயர் இன் தம் ஓகேங்களா. ஸோ அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட். யாரோட புக் இந்த ஆனந்தமந்துங்கிறது பகிம் சந்திர சட்டர்ஜியோட புக், சட்டோபாத்தியாயோட புக் ஓகேங்களா ரைட். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சங்கு ஓகேங்களா. எப்ப ஃபர்ஸ்ட் பாடுறாங்க ரவீந்திரநாத் டாகூர் வந்துட்டு கல்கட்டா செஷன் ஆடுறாரு ஓகேங்களா. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே 1896 கல்கட்டா செஷன் ரவீந்திரநாத் டாகூர் ஃபர்ஸ்ட் he sung the song ஓகேவா. தென் அபார்ட் ஃப்ரம் that டைம் ஆன்வர்ட்ஸ் அவன் சுதேசி மூமெண்ட் நம்ம என்ன பண்றோம் எல்லா இடத்துலயுமே அதை பாடிக்கிட்டே இருக்கும். ஓகே தென் லேட்டர் 1950ல பாத்தீங்கன்னா ஜனகணமன வந்துட்டு நேஷனல் ஆந்தம் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். வந்தே மாதிரம் நேஷனல் சாங்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் இதை நம்ம இந்த பில் ப்ரொபோசலுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. இன்சல்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றோம் இல்லையா அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. அவ்வளவுதான் அதுதான். ஸோ இட் சீக்ஸ் டு அமெண்ட் திஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் ஆக்ட். ஓகே இதுல என்ன ஒருவேளை ஓகே இவ்வளவு தூரம் இன்சல்ட்னு சொல்லிட்டு இருக்கோமே ஒருவேளை பண்ணிட்டோம்னா என்ன பண்றது ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் பனிஷபிள் அஃபென்ஸ் ஓகேங்களா ரைட். ஸோ பனிஷபிள் அஃபென்ஸ் 3 years வரைக்கும் பனிஷபிள் ஆர் இல்லாட்டி யூ ஹேவ் டு பே ஃபைன். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி இன் ஜெயில் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு பே அமௌண்ட் ஓகேங்களா. நீங்க எந்த அளவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஓகேவா. ஸோ ஆக்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா includes national flag, national anthem and constitution of India ஓகேங்களா. 3 things already included. ஓகே என்னெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுது burning, mutilating, stifling, figuring, destroying நீங்க என்ன வேணாலும் என்ன நீ அதை கிழிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் என்னது எல்லாமே வந்துட்டு அதை இன்சல்ட் பண்ற மாதிரி தான். ஓகே ஈவன் நேஷனல் ஆந்தம் உடைய டோன் அந்த நீங்க பாடுறீங்க இல்லையா அந்த இதை கூட தப்பா பாடுறீங்க ரேப் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் பாடுறீங்க அப்படின்னா அப்புறம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க ஓகேவா. ஸோ டெசிக்ரேஷன் மீன்ஸ் லைக் யூஆர் டியரிங் இட் இந்த மாதிரி டேமேஜ் பண்றது ஓகேங்களா ரைட். ஸோ ஃபிளாகர் ஓகே ஒரு தடவை இப்போ இது வந்திருக்கிறதுனால இது இம்பார்ட்டண்டான்னு கேட்டா எஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை நேஷனல் ஃபிளாகோட ரேஷியோ இருக்குல்ல லென்த் பிரெத் ரேஷியோ இது ஒரு தடவை கொஸ்டின்ல வந்து பிஒய்க்யூல ஓகேங்களா 3:2 ரேஷியோல வந்துட்டு இது இருக்கும் லென்த் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இது வந்துட்டு கொஸ்டின்ல வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் இந்த ஃபிளாக் கோடிங்ஸ் கீழே என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபிளாக் கோட் இன்க்ளூட் பண்ணல இந்த ஆக்டை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரைட். யூ ஹேவ் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 ஓகே. why it brought அப்படின்னா டு give protection ஓகேங்களா அதுக்காக. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன லாஸ் எல்லாம் இந்த மாதிரி நேஷனல் சிம்பிள்ஸ் ரிலேட்டடா இல்ல நேஷனல் ஆனர் ரிலேட்டடா இருக்கு. So flag code, then state emblem of India, then emblems and names, okay, then article 51A ஓகேங்களா இதெல்லாம் என்னது ரிலேட்டடான ஆக்ட்ஸ். ODOP ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதா ODOP ஸ்கீம் ஓகேங்களா ரைட். ஸோ இந்த ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு செல் பண்ணணும் ஓகேங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆகும் இல்லையா. பட் யூஆர் கோயிங் டு பிராண்ட் ஒன் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு மஞ்சள் சொல்றோம் இல்லைங்களா ரைட். தென் அதே மாதிரி திருநெல்வேலினா அல்வா இதெல்லாம் GI டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் ஒரே ஒரு ப்ராடக்டை பர்டிகுலரா அந்த இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். யூ வாண்ட் டு சேஞ்ச் த டிஸ்ட்ரிக்ட் இன்டு அ எக்ஸ்போர்ட் ஹப். அந்த ப்ராடக்ட்னா அது அந்த ஊர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தணும் ஓகேங்களா. ஸோ இப்ப நீங்க நம்ம சொல்ற மாதிரி இப்ப மஞ்சள் கூட ஓகே எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அல்வாலாம் எடுத்துக்கிட்டோம்னா சில கடைகள்ல தான் வந்துட்டு ஃபேமஸா இருக்கும். அந்த இருட்டு கடை அல்வா அது மட்டும் தான் ஃபேமஸ். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ப்ரொமோட் பண்றது. அப்ப அதை யார் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் த இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ODOP. ஸோ யூ ஆர் ப்ரொமோட்டிங் த ப்ராடக்ட் ஹவு பை ஐடென்டிஃபையிங் இட், promoting it, then branding it, marketing one unique product from each district. For example, தஞ்சாவூர் எடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அங்க மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஊர்லயுமே இருக்காது. அப்ப அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்
இந்த மாதிரி தலையாட்டி பொம்மையை வந்து குழந்தைங்க கிட்ட யூ ஹேவ் டு ப்ரோமோட் தட். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி அந்த பொம்மைகளை நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அதை என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது என்ன பண்ணும் உங்களுக்கு, லோக்கல் ரிசோர்சஸ், லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இட் வில் ரிவைவ். ஓகேங்களா, ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்துட்டு அன்லாக் பண்ணுது. தென் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் ட்ரெடிஷன்ஸ், ரிசோர்சஸ், தென் ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ். ஓகேங்களா, நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம சொன்ன இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தலையாட்டி பொம்மைங்கிறது ஹேண்டிகிராஃப்ட். ஓகேங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம். வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னா, லோக்கலுக்கு நீங்க வாய்ஸ் குடுக்குறீங்கன்னு அதான் வோக்கல். ஓகேங்களா, ரைட். மீன்ஸ் யூ ஆர் கோயிங் சி ஒரு ஏரியா அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு மெத்தட்ஸ் ஓகேங்களா எடுக்கிறது. ஓகேங்களா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் கங்கான்னு வச்சுக்கோங்க. கங்கால வந்துட்டு அந்த ரிவர் டூரிசம் ஃபேமஸ் அப்படின்னா, அப்ப இந்த ரிவர் சைட்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸா இருக்கிற மாதிரி ஒரு கடைகளை செட்டப் பண்ணி வச்சோம்னா, அப்படி அப்படி ஆத்துல அவங்க போறப்ப இதுன்னு அழகா இருக்கே போய் வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா, சோ நான் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இந்த ரிவர் எக்கோ சிஸ்டம் டூரிசம் ப்ரொமோட் பண்றீங்க. அது ஒரு சைடு இருந்தாலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் உடைய ஒர்க்கை நம்ம ப்ரொமோட் பண்றோம். அப்ப அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் லிவ்லிஹுட் கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் வோக்கல் ஃபார் லோக்கல், அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய திங்ஸ். ஓகேவா, அதான் ஓடிஓபி. இதை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன அதே கண்டென்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேஷ் த ரெயின் கேம்பெயின். ஓகேங்களா, ரைட். இது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஒரு தடவை அவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார் மக்கள் கிட்ட நேரடியா. ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த மன் கி பாத் ப்ரோக்ராம்ல மென்ஷன்ட் அப்போ திஸ் கேஷ் த ரெயின், ரெயினை வந்துட்டு கேஷ் பண்ண சொல்லியிருந்தாரு. ஐ மீன் ஹோல்ட் லைக் கன்சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் தட் கேஷ் த ரெயின் கேம்பெயின் வந்துட்டு கண்டக்டட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கண்டக்ட் பண்ண அந்த ப்ரோக்ராம் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜல் சஞ்சய் ஜன் பாகிதாரி. ஜன் அப்படின்னாலே என்னது, ஜல் இல்ல, ஜன். ஜன்னா மக்கள். ஓகேங்களா, ரைட், ஜன் மக்கள். தென் அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜல் சக்தி அபியான். ஓகேங்களா, இது ரெண்டையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா, ரைட், அதுதான் அந்த கேம்பெயின். இப்போ நம்ம இந்த கேம்பெயினை பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஆக்சுவலா இதுல வந்துட்டு இந்த 2 ஸ்கீம்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒன்னு வந்துட்டு ஜல் சஞ்சய் ஜன் பாகிதாரி, தென் யூ ஹேவ் ஜல் சக்தி அபியான். ஓகேங்களா, ரெண்டையும் தனித்தனியா நான் இதுல கொடுக்கல. ஓகேங்களா, கேம்பெயின் பத்தி மட்டும் தான் அதுல இருக்கும். சோ இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வில் சி ஜல் சக்தி அபியான். ஓகேங்களா, அபியான் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இட் இஸ் அ கேம்பெயின். யோஜனா அப்படின்னா அது ஸ்கீமா இருக்கும். ரைட். சோ இப்போ இந்த இடத்துல என்னது, இது கேம்பெயின். கேம்பெயின் என்ன பண்ணுவாங்க, யூ கோயிங் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் த பீப்புள். ஓகேங்களா, ஒரு இடமா போய் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ரைட். ஸோ இந்த ஜல் சக்தி அபியான்ங்கிறது அண்டர் ஜல் சக்தி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே, ஸோ இதுல கேட்ச் த ரெயின் கேம்பெயின் அப்படிங்கறத மட்டும் டார்கெட் பண்றோம். அது 2021ல வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஜல் சக்தியில வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் வந்துட்டு இந்த அபியான்ல வந்துட்டு வேற என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு வாட்டர் கன்சர்வேஷன். ஓகேங்களா, ரைட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றீங்க, அது ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, இது இல்லாம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றது. நீங்க ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, தென் எஃபிஷியன்ட் யூஸ், நீங்க எப்படி பார்த்து பத்திரமா அதை வந்துட்டு யூஸ் பண்றீங்க, அளவா கம்மியா யூஸ் பண்றது, வேஸ்டேஜை கம்மி பண்றது, இது எல்லாமே எதுல வரும், லேக்ஸ் கட்டுறது, பாண்ட்ஸ், ரிசர்வாயர்ஸ், இது எல்லாமே எதுல வரும், நம்மளுக்கு இந்த ஜல் சக்தி கீழே வரும். ஓகேங்களா, ரைட். ஜல் சக்தி ப்ரோக்ராம்ல வரும். அபியான் அப்படிங்கிறது இது வந்துட்டு கேம்பெயின். ஓகேங்களா, ஸோ இந்த கேஷ் த ரெயின் கேம்பெயின்ல என்ன பண்றாங்க, பர்டிகுலர்லி யூ ஆர் ப்ரோமோட்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஜல் சக்தி அபியான் அப்படின்னாலே நம்ம சொன்ன நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் இந்த கேட்ச் த ரெயின் கேம்பெயின்ங்கிறது எது, ரெயின் விழுகிறப்பே அதை நீங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு ஒரே மெத்தட் என்னது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரைட்டா, அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். இது ஜல் சக்தி அபியானோடது கேட்ச் த ரெயின் ப்ரோக்ராம். இது பாத்தீங்கன்னா ஜல் சஞ்சய் ஜன் பாகிதாரி அப்படின்னா நத்திங், சேம் வாட்டர் கன்சர்வேஷன், பட் யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் கம்யூனிட்டி பீப்புள். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு நீங்க வந்துட்டு கொண்டு வரணும். யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் த லோக்கல்ஸ். ஓகே, லோக்கல்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றது. ஓகேங்களா, என்ஜிஓஸ் இல்ல லைக் வேஜ் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒரு செக் டேம் கட்டுறது, ஒரு லேக், பாண்டு, இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, ரிசர்வாயர்ஸ், இந்த மாதிரி கிரியேட் பண்ணாலும் என்னது, அகைன் இட்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு கம்யூனிட்டி பீப்புளை வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அது எதுல வருது, ஜல் சஞ்சய் ஜல் பாகிதாரி. இது எதுல வருது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை பத்தி இது பேசல. ஓகேங்களா, ஓவராலா எய்ம் என்னது, வாட்டர் கன்சர்வேஷன். அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ரைட். இதுல கவோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும், கவோலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த குஜராத் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா
நீங்க அந்த ரூவா நோட்ல பாத்திருக்கீங்களா? ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா லைக் இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இந்த மாரிலாம் நெறைய ஸ்டெப்பா வெல்ஸ் மாரி இருக்கும். பட் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி தேர் இன்சைட். ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டடம் எப்படி இருக்கும்? மேல எழும்பும். ஓகேங்களா? இந்த கட்டடம் எப்படி இருக்கு? கீழ போகும். ஓகேங்களா? கீழ போயிட்டுருக்கும். யூ ஹேவ் ஃப்ளோர்ஸ். ஓகேங்களா? கீழ என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? சென்டர் யூ வில் கலெக்ட் வாட்டர். ஓகேங்களா? ரைட்? சோ வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ். சோ பவோலி அப்படின்னா அந்த வாட்டர் கன்சர்வேஷன். அந்த பர்ட்டிகுலர்லி இன் ராஜஸ்தான் இந்த ஏரியாஸ்ல வாவ் இல்ல பவோலி அப்படிங்கிற டெர்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப் வெல் கன்ஸ்ட்ரக்ஷன பத்தி தே ஆர் ஸ்பீக்கிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? ஹைட்ரஜன் செல், ஹைட்ரஜன் ட்ரெயின் பார்த்தோம். தென் இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ், தென் வந்தே மாதரம் பில்லு, தென் ஓடிஓபி பார்த்தோம். தென் ஃபைனலி கேஸ் தரேன். ஓகேங்களா? ரைட். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோகிராம்ஸ் பத்தி பார்த்தோம். இது இல்லாம இன்னும் 1, 2 இருக்கு. ஓகேங்களா? தென் இந்த பிட்ச் பிளாக் எக்சர்சைஸ் ஏற்கனவே பார்த்தது அது ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே. தேங்க் யூ.